கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் வழியாக கேரளாவுக்கு 2 சொகுசு காரில் கடத்த முயன்ற 1800 லிட்டர் மீனவர்களுக்கு அரசால் மானிய விலையில் வழங்கப்படும் மண்ணெண்ணெய் பறிமுதல். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கும்படை தனி வட்டாட்சியர் பாரதி தலைமையில் அதிகாரிகள் நேற்று நள்ளிரவு தேங்காய்பட்டணம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதி வழியாக வந்த கேரளா பதிவெண் கொண்ட 2 சொகுசு வாகனங்களை சைகை காட்டி சோதனை செய்ய நிறுத்திய போது வாகனங்கள் நிறுத்திவிட்டு ஓட்டுநர்கள் ஓட்டம் பிடித்தனர். அப்போது வாகனங்களை சோதனை செய்தபோது பிளாஸ்டிக் கேன்களில் அரசு மானிய விலையில் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் வெள்ளை நிற மண்ணெண்ணெய் ஒரு வாகனத்தில் 600 லிட்டரும் மற்றொரு வாகனத்தில் 1200 லிட்டர் மண்ணெண்ணையும் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இது சம்பந்தமாக கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த போர்டு நம்ம போர்டு இல்லை நீங்கள் அப்படி திறக்கிறது ഫ്രണ്ട് ഫ്രണ്ടല്ല ഫ്രണ്ട് ഒരു ക്യാൻ ഇതിലൂടെ നാട്ടിൽ നമ്മൾ നാട്ടിലെ